தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து வந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் நாம் எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான நடவடிக்கைகள்னா டிஜிஎம்ஓ கான்வர்சேஷன் 12ஆம் தேதி நடக்க போகுது. அந்த டிஜிஎம்ஓ கான்வர்சேஷன் எப்படி நடக்குங்கிறது தெரியல. பட் ஆனா நம்ம வந்து சில இஷ்யூஸை சொல்லியிருக்கோம். ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி கிட்ட என்ன சொல்லியிருப்போம்னாக்கா டெரரிசம் குறைக்கிறதுக்கு சொல்லியிருப்போம். பட் ஆனா இந்த மாதிரி ட்ரோன் தாக்குதல் அவங்க நடத்தும் போது என்ன கான்வர்சேஷன் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு நடத்தணும், நான் இப்படிப்பட்ட ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத. ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணும்போது நம்மளும் அதை வந்து எந்த அளவில் வந்து கொண்டு போனோம் அந்த ரிட்டாலியேஷனை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிடாமினெட்லி அட் த டாக்டிக்கல் ஆப்ரேஷன் லெவலில் தான் நடந்தது ஆஃப்டர் பல்காவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ அவங்க ஆப்ரேஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் நம்மளும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட வந்து போய் கேட்டுட்டு அவங்க வந்து எப்படியாவது சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் திரும்பி வந்து அவங்க வந்து திரும்பி அந்த சைக்கிள் ஆரம்பிக்கும் போது திரும்பி நம்மளுடைய இதை வந்து அட்டாக்கை நம்ம ஆரம்பிப்போங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ திங்க் தட் வுட் பி அது அந்த மாதிரியான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் நம்ம பொலிட்டிக்கல் மிலிட்டரி டைரக்ஷன் இருக்குங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கு. ஒரு வெளியுறவுத்துறை நிபுணர்ன்றதுனால இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலையும் நீங்கள் இதில் சொல்கிறீங்க. இப்போ சாதாரண மக்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். சண்டை நிறுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அடிப்படையில் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, சாதாரண மக்களுடைய கேள்விகள் என்னவென்று நான் கேட்கிறேன். சாதாரண மக்கள் கேள்வி என்னன்னா, நமது நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டின் நமது நாட்டின் பாதுகாப்பு, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலேயே பிறந்த மக்கள் சக்தி வாய்ந்த நாடு இந்திய நாடு. இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இருக்கு. ஒரு தன்னுடைய நாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதுக்கு எல்லா ரைட்டும். இதுக்கு வந்து எந்த நாட்டுடைய பர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்ப டெரரிஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ அப்படிங்கிற போது நம்ம பாத்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை கூட்டுன்னு வந்தோம். பட் ஆனா இதுல வந்து ஒரு சப்வர்ட் இருக்கு, ரொம்ப கூர்ந்து கவனிச்சுனா தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா காஷ்மீர் முதலமைச்சர் வந்து உமர் அப்துல்லா பாத்தீங்கன்னாக்கா காஷ்மீர் விஷயங்களை பத்தி பேசியிருந்தா கூட முஃப்தி மெஹபூபா முஃப்தி பாத்தீங்கன்னா காஷ்மீர் விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஏன் வந்து நம்ம இந்தியாவுக்கு மிக மிக சாதகமா இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய சொந்த பாதுகாப்பே கொஸ்டின்ல இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ட்ரோன் அட்டாக் அவங்கள பண்ணும்போது அப்ப எந்த மாதிரியான ரிட்டாலியேஷன் நம்ம பண்ணோம்? இது வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரியில நம்ம தமிழ்நாட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு நடைப்பயணம் செய்திருக்கிறார். இதற்கு இருந்து ஒரு விஷயம் புரிகிறது என்னவென்றால், கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயம் புரியும். நம்ம நாட்டின் பாதுகாப்பு என்பது, நமது நாட்டின் மக்களின் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் கடமை. அதை செய்ய வேண்டியது, அதற்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பது அரசாங்கம் டிசைட் பண்ணலாம். ஆனா அது நடைபெறுத்ததான் வேண்டும். இந்த விஷயத்திற்கு நம்ம பிற நாடுகளின் அனுமதி நமக்கு தேவையில்லை. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நமது நாட்டின் மீது மிச்ச நாட்டின் ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது அந்த தற்காப்புக்காக நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்றதுங்கிறதுக்கு மிச்ச நாடுகளுடைய பர்மிஷனோ மிச்ச நாடுகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா மக்கள் கிட்ட இருக்கு. இதுக்கான ஆன்சர் தான் கவர்மெண்ட் கொடுக்குறது. பட் ஆனா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஷர்டு வே கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய நாட்டின் மக்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும். சில கேள்விகள் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில கேட்கும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸையும் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த பேலன்சிங் ஆக்ட் அவங்க இப்போதைக்கு கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். அண்ட் 12ஆம் அந்த டிஜிஎம்ஓ கான்வர்சேஷன்ஸ்ல வந்து வரும்போது அந்த டிஜிஎம்ஓ கான்வர்சேஷன்ஸ் எப்படிப்பட்ட கான்வர்சேஷன் வரும், எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, என்னென்ன இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ண போனா அதுக்கு தகுந்தபடி பாத்தீங்கன்னாக்கா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணாங்கன்னா இந்த சீஸ் ஃபயர் வயலேட் பண்ணி நம்மளும் பண்ண வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதைத்தான் அரசாங்கமும் செய்வோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி திரு பாலாஜி.